எல்லா கட்டிடங்களும் தனியார் கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார் கல்லூரிகள், மருத்துவமனைகள் எந்த ஒரு வளாகமானாலும் அந்த வளாகங்கள் 2 வழியிலே நாம் வந்து மழைநீரை சேமிக்கலாம். ஒன்று, பெய்கின்ற மழை நீரை, கூரையில் விழுகின்ற மழை நீரை தனியாக ஒரு தொட்டியில் தேக்கி அந்த தண்ணீரை மறுசுழற்சிக்கு பயன்படுத்திக்கலாம். சிறிய சிறிய வடிப்பான்கள் மட்டும் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை, மொத்த தண்ணீரையும் நம்ம கீழே தரைக்கு கொண்டு போகலாம். பூமிக்கு வந்து பூமியுடைய நீர்மட்டத்தை, நிலநீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக நாம் வந்து கொண்டு போகலாம். அது ஒரு முறை. நகர் மண்டபத்தினுடைய பொதுப்பணித்துறை வளாகத்தில் பல கட்டிடங்கள் இருந்து தண்ணீரை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு 10 அடிக்கு 10 அடி ஆழம், 10 அடி அகலம், 10 அடி ஆழம், 10 அடி நீளம், 10 அடி அகலம், 10 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அங்கே பார்த்தா அது பாறை. ஏறக்குறைய அந்த 7-8 அடிக்கு பாறை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா, அந்த பாறைக்குள்ள 4 ஆழ்துளை கிணறுகள் தோண்டினோம். 5 தோண்டினோம். 4 மூலையில் 4, மத்தியில் 1 தோண்டி அந்த ஆழ்துளை கிணறுகள் ஏறக்குறைய ஒரு 10 மீட்டர் கீழே கொண்டு போயிட்டு அதில் வந்து நம்ம அந்த பிவிசி பைப் குழாய்களை சொருகணும். அந்த குழாயில் ஒரு ஓட்டை, நிறைய ஓட்டைகளை போட்டு சொருகணும். சொருகி உள்ளே இறக்கிட்டு அதுக்கு மேலே அது வந்து அந்த 10 அடி உயரத்துக்கும் அந்த குழாய் தண்ணி அந்த குழாய் நிற்கும். அதில் வந்து இந்த ஜெல்லி, கருங்கல் ஜெல்லி, 40 mm ஜெல்லி எல்லாம் போட்டு மூடி அதுக்கு மேலே 20 mm ஜெல்லி போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வந்து அன்றைய காலகட்டத்தில் வேறு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து செய்துக்கணும். எல்லா தண்ணீரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த தண்ணீர் நிலத்தடி நீரில் இறக்கணும். அது இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது. இன்ன வரைக்கும் அருமையாக வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அரசு கட்டிடங்களில் நிச்சயமாக தனியார் கட்டிடங்களுக்கும், தனிநபர்களுக்கும், தனியார் தொழிற்சாலைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது வந்து அரசு கட்டிடங்கள் தான். அந்த அடிப்படையில் இப்போ மாவட்ட ஆட்சியரும் மற்ற சில அதிகாரிகளும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இந்த அரசு கட்டிடங்கள் வந்து மழைநீரை சேமிக்கணும்னு எடுத்துக்கிற முயற்சி பாராட்டக்கூடிய முயற்சி. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் குடிநீர் வடிகால் வாரியமும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கட்டிடப்பிரிவு பொதுப்பணித்துறை, முன்னால் வந்து நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் ஒன்றாக இருந்தது. இப்போ அதை வந்து தனியாக பிரிக்கப்பட்டு கட்டிடத்துறை வந்து தனியாக செயல்பட்டுகிறது. அந்த மாதிரியான துறைகள் இரண்டுமே ரொம்ப சிறப்பாக அந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள். உள்ளாட்சி அமைப்புகளும் நகராட்சிகளும் பேரூராட்சிகளும் கூட சில இடங்களில் நல்ல சிறப்பாக செய்கிறார்கள். இவற்றை நாம் வந்து வேகமாக முன்னெடுக்க வேண்டும். கட்டாயமாக மழைக்காலத்திற்கு முன்பாக, அடுத்த மழைக்காலத்துக்கு முன்பாக, குறிப்பாக நவம்பர் மாதம் வருவதற்கு முன்பாக நாம் அதை வந்து செய்துவிட்டால் நிறைய வெள்ளத்தை நாம் வந்து தடுத்து நிறுத்திவிட முடியும். நீங்கள் நிலங்களில் விழுகின்ற தண்ணீரை நாம் வந்து நிலத்தடி நீரில் இறக்கலாம். கூரையில் விழுகின்ற தண்ணீரை கட்டாயமாக ஒரு தொட்டியில் சேமித்து மறுசுழற்சி பயன்படுத்தலாம். குறிப்பாக என்ன நோக்கம் அப்படின்னா, மழைநீர் சேமிப்பு, நிலத்தில் விழுகின்ற மழைநீர் வடிந்து ஏறக்குறைய இந்த வளாகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டைல்ஸ் போட்டிருப்பாங்க, ஓடு, அல்லது உங்களுக்கு வந்து இன்டர்லிங்கிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தரையை வந்து மண் தெரியாமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அந்த மண் வழியாக அந்த தரை வழியாக வருகின்ற தண்ணீர் எல்லாம் மண்ணை அடிச்சுட்டு வரும். இலத்தலை இந்த மாதிரியான தூசுகள் எல்லாம் அது அடிச்சுட்டு வரும். அதை ஒரு தொட்டியில் கட்டி அதை வடித்து விட்டு, அந்த தூசுகளை எல்லாம் வடித்து விட்டு நாம் வந்து அதை இன்னொரு தொட்டிக்கு கொண்டு போகணும். அதை தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ஃபில்டர் தனியாக சின்ன தொட்டியாக கட்டி அதை வந்து பிரதான தொட்டிக்கு தண்ணி இறக்கிடலாம். அது வந்து பூமிக்குள்ளே இறங்கிடும். அல்லது 2 புறங்களிலும் ஒரு 2 புறமும் தண்ணி வரலாம். இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கம் தண்ணி வரலாம். 2 புறமும் வந்து அந்த வடிப்பான் முறைகளை செயல்படுத்தி அதிலிருந்து வருகின்ற தண்ணீர் தூசு இல்லாத தண்ணீர் அல்லது இலைத்தலை இல்லாத தண்ணீர் நடுவில் இருக்கின்ற அந்த தொட்டிக்கு சென்று அங்கே தான் வந்து குழாய் பதிச்சிருப்பாங்க. அந்த குழாய் வழியாக அது கீழே பூமிக்குள்ளே இறங்கிவிடும். அந்த குழாயினுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த பாறை ஒரு 10 மீட்டர் இருக்குங்க, 10 மீட்டர் வரைக்கும் நம்ம குழாய் ஆழ்துளை கிணறு போடணும். இல்லை 7 மீட்டர் இருக்குன்னா 7 மீட்டர் கீழே ஒரு 7-8 மீட்டர் வரைக்கும் போகலாம். 10 மீட்டர்னால் ஒரு 11 மீட்டர் 12 மீட்டர் வரைக்கும் அதை ஆழ்துளை கிணறு தோண்டி அது வந்து ஓட்டையெல்லாம் துளையெல்லாம் விட்டு அதை வந்து நம்ம போட்டு துளையை ஏற்படுத்தணும். ஏறக்குறைய அதுக்கு பேர் பர்பரேட்டர் பைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு ஒரு கேப்பில் சுற்றி அந்த குழாயினுடைய சுற்று வட்டாரத்தில் அந்த வெளிப்புறத்துலேருந்து அந்த துளைகளை போட்டு அந்த துளையிலேருந்து நாம் வந்து கீழே பதிச்சிடுறோம். அதுக்கு தண்ணி இறங்கிடும். அந்த அடிப்பில் செய்யலாம்.
இப்போ சமீபத்தில் 2-3 தொழில்நுட்பங்கள் வந்தாச்சு. எங்கெல்லாம் மழைநீர் தேங்குகிறதோ அந்த மழை நீரை நம் பூமிக்குள்ளே இறக்குவதற்கான ஒரு தொழில்நுட்பம். குறிப்பாக சொல்லப்போனால் கோவை குதிரைப்பந்தய சாலை சுற்றிலும் ஜெர்மனியினுடைய தொழில்நுட்பம். குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே தேங்குகின்ற பகுதிகளில் பூமிக்கு அடியில் ஒரு 5 அடிக்கு 5 அடி ஆழத்திற்கு குழியை தோண்டி அந்த 5 அடிக்கு கீழே நம்ம ஒரு இக்கோ பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாக இருக்கும், சல்லடை மாதிரி வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அது வந்து ஒரு 3 அடி அகலம், ஒரு 2 அடி உயரத்துக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அடுக்கி போயிடுறாங்க. அடுக்கிட்டு இடையில ஒரு ஆழ்துளை கிணறு குழாய் போட்டு அந்த ஓட்டை போட்டு அதில் வந்து குழாய் பதிச்சிடுறாங்க. அந்த பதிப்பின் மூலம் தண்ணி வந்து கீழே போயிடுது. இது ஒரு மிக வெற்றிகரமாக சென்னையிலும் செய்திருக்காங்க. சென்னைக்கு முன்பாக அதை முதலில் செய்த இடம் கோவை தான். இப்போ சமீபத்தில் செம்மொழி பூங்காவில் செய்திருக்கிறார்கள். அந்த இடம் கூட நான் செய்யும்போது போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த முயற்சியெல்லாம் எடுத்ததற்கு அவர்களுக்கு மிக அற்புதமான பாராட்டுகள். பொறியாளர்களுக்கும் இந்த ஆணையருக்கும் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும்.